அரசன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தவங்க தான் நம்ம ரவீனா தாஹா. இவங்க அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தான் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்துலையும் இவங்க நடித்த மாதிரி இல்லை. பட வாய்ப்புகள் வரல அப்படின்றதுக்காக விஜய் டிவியில் வந்துட்டு டான்ஸ் ஆடுற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதன் மூலமாகவே விஜய் டிவியில் சீரியல் நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது. அப்படியே சீரியலுக்குள்ளேயும் என்ட்ரி ஆனாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீரியல் ஒரு 2 சீரியல் மட்டும் நடிக்கலாம். அதுக்கப்புறமா ஒன்றும் பெருசாக அடுத்தடுத்த சீரியலை கமிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது டவுட்டு தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு மும்முரமாக வந்துட்டு ட்ரை பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் பாருங்களேன், தமிழ் சினிமா வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஹைட்டு, வெயிட்டு, லுக்கு, கலர் வைஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. கூடவே கொஞ்சமாக திறமையும் இருக்கணும். ஆனால் ரவீனா தாதாவுக்கு பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ரொம்ப சூப்பராக ஆட வரும். பட் ஆனால் அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையவே கிடையாது. பட் இருந்தாலுமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் எப்படியாவது எனக்கான ஒரு இடத்த பிடிச்சிடணும், தமிழ் சினிமாவில் எப்படியாவது என்ட்ரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இவங்க கூடவே என்ட்ரி கொடுத்த அனிகாவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா 96 படத்தில் நடிச்சாங்கல்ல குட்டி ஜானு, ஸோ அவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக முன்னேறி போயிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு ஒரு படம் கூட வந்துட்டு ஹீரோயின் வாய்ப்பு கொடுத்தா மாதிரியே தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு வேற வழியே கிடையாது. வெறும் திறமை இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கவச்சில் இறங்கினா தான் வேலைக்காகவும் சொல்லி சமீப காலமாக உச்சக்கட்ட கவச்சில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய ரவீனா தாஹா. இதை பார்த்த பல பேர் வந்துட்டு, ஏமா உன்னுடைய ஃபேஸ் பார்க்க இப்போவுமே வந்துட்டு குழந்தை மாதிரி தான் இருக்குது, உனக்கு இந்த கவர்ச்சிலாம் செட் ஆகாது, சீரியலே நடிச்சுட்டு போயிடுமா, அது மட்டும் இல்லை உன்னுடைய ஃபேஸ் கட் வந்துட்டு தமிழ் சினிமாவோட ஹீரோயின் ஃபேஸ் கட் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் நானும் ஒரு ஹீரோயினாக வருவேன் அப்படின்ற ஒரே குறிக்கோளை வச்சுக்கிட்டு தற்போது கவர்ச்சியில் இறங்கி கவர்ச்சியான வீடியோக்களையும் புகைப்படத்தையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ரவீனா. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.